தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு இது. குறிப்பாக இந்த நர்சிங் கோர்சஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இது. ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமாக பாருங்கள். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய காசன் நோட்டீஸ் எச்சரிக்கை அறிவிப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நர்சிங் பள்ளி கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் மற்றும் இந்திய நர்சிங் கவுன்சில் ஆகும். எனவே இக்கவுன்சில்களின் அங்கீகாரம் பெற்ற நர்சிங் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயில்வதே முறையான கல்விக்கு வழிவகுக்கும். அதனால் நர்சிங் படிப்பு பயில விரும்பும் மாணவ மாணவியர்கள் தாங்கள் தேர்வு செய்யும் நர்சிங் பள்ளி அல்லது கல்லூரியானது அங்கீகாரம் பெற்றுள்ளதா என்பதை அறிந்து கொள்ள எங்களது இணையதளத்தில் பார்த்து அறிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இணையதள முகவரி இதான் www.tamilnadunursingcouncil.com e-recognition. இந்த வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த நர்சிங் ஸ்கூல் ஆர் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அது அங்கீகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறத இந்த இணையதளத்தில் போய்ட்டு செக் பண்ணிக்கணும் முதல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, மேலும் இந்தியா முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட பதிவன் உரிமம் லைசன்ஸ் நம்பர் வழங்கக்கூடிய செவிலிய படிப்புகள் யாதெனில் அப்படின்னு சொல்லிட்டு 3 படிப்பு தான் சொல்லியிருக்காங்க. என்ன படிப்பு? 1 சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃபரி 2 years, இது ஏஎன்எம்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி 3 years கோர்ஸு ஜிஎன்எம்னு சொல்லுவோம். அடுத்து 3 பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் 4 வருஷம். இந்த 3 கோர்ஸ் தான் நர்சிங்கை பொறுத்தவரையிலும். இந்த 3 தவிர வேறு எந்த நர்சிங் கோர்ஸ்னு சொன்னாலும் அது போலியானது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திங்க. அதில் அந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க. எனவே நர்சிங் மற்றும் நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் என்ற பெயரில் பல பெரிய சிறிய மருத்துவமனைகள், நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், தனியார் சங்கங்கள் போலி நர்சிங் பயிற்சிகளை நடத்தி நர்சிங் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட்களை வழங்குகிறார்கள். இந்த சர்டிஃபிகேட்களை இக்கவுன்சிலில் பதிவு செய்ய இயலாது. பாருங்கள், பல்கலைக்கழகங்கள் கூட இந்த மாதிரி ஒரு போலியான கோர்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலின் சட்டப்பிரிவு 12A பிரிவு 1 மற்றும் பிரிவு 2 படி இது போன்ற போலி படிப்புகளை நர்சிங் என்ற பெயரில் நடத்தும் நிறுவனம், சங்கம் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மீது அபராதமும் உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் என இந்த அறிக்கை மூலம் அனைவருக்கும் எச்சரிக்கிறோம். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற ஆணை WP நம்பர் 16556 ஆஃப் 2014 நாள் 13/4/2015 படி போலி நர்சிங் பயிற்சி நிறுவனங்களின் மீது தமிழக அரசின் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அங்கீகரிக்கப்படாத நர்சிங் என்ற பெயரில் உள்ள படிப்புகளை படிப்பதால் அரசு பணியில் சேர இயலாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அங்கீகரிக்கப்படாத நர்சிங் என்ற பெயரில் உள்ள படிப்புகளை படிப்பதால் அரசு பணியில் சேர இயலாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த மாணவ மாணவியர்கள் எந்த ஒரு மருத்துவமனைகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட செவிலியராக பணிபுரிய இயலாது மற்றும் நர்சிங் கவுன்சிலில் இப்படிப்பினை பதிவு செய்ய இயலாது என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வாறு பணிபுரிவதை நர்சிங் கவுன்சிலின் கவனத்திற்கு தகவல் பெறப்பட்டால் கவுன்சிலின் சட்டப்படி அவர்களுக்கு அபராதமும் மற்றும் கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்கள் மேற்குறிப்பிட்ட 3 பயிற்சிகளை தவிர நர்சிங் என்ற பெயரில் இதர பயிற்சிகளை நடத்துபவர்கள் விவரங்களை முகப்பில் அளித்துள்ள இக்குழுமத்தின் முகவரிக்கோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ மேல் நடவடிக்கை எடுக்க தகவல் தெரிவிக்க கோரப்படுகிறது. இதுதான் முக்கியமான செய்தி. ஸோ நர்சிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க இந்த விஷயங்களை கவனத்தில் வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.